புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் பசுமையை பேணி காத்தமைக்காக புதுடில்லி திவே அறக்கட்டளை பசுமை இந்தியா விருதை வழங்கியது. நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமையை பேணி காத்து தேசத்திற்கு தொண்டு செய்யும் அனைத்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் பசுமை இந்தியா விருது வழங்கும் நிகழ்வு அண்மையில் புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு உயர் அதிகாரிகள், கௌரவ விருந்தினர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வல தொண்டர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் தொண்டு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அவரவர் முயற்சிகளாக கௌரவிக்கப்பட்டனர். அந்த வகையில் கல்லூரியின் தரிசு நிலத்தை நகர்ப்புற பசுமை காடாக மாற்றியதில் டாக்டர் சசிகாந்த தாஸின் சிறப்பு பங்களிப்பை பாராட்டி சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை முயற்சிகள் என்ற பிரிவின் கீழ் பசுமை இந்தியா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதானது கல்வி நிறுவனங்களில் பசுமை முயற்சியினை மேற்கொள்வதற்காகவும் வழங்கப்பட்ட விருது இதுவாகும். கல்லூரியின் நகர்ப்புற பசுமை காடுகளில் புத்தர் தோட்டம், கொரோனா நினைவு பூங்கா, சங்கம் நீர் சேமிப்பு குளம், சோழர் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் வேலு நாச்சியார் பெயரிட்ட பல்வேறு தோட்டங்கள், அமைதி வனம், NSS கார்டன், பாண்டிச்சேரி பாரம்பரியத்தை விவரிக்கும் கிராஃபிட்டி, இந்தியா சூழலுடன் உள்ள திறந்தவெளி வகுப்பறை, பழத்தோட்டம் மற்றும் மாணவர்களின் சுவரோவியங்கள் உள்ளன. கல்லூரி இப்பொழுது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சூழலை கொண்டுள்ளது மற்றும் மாணவர்கள் திறந்த வெளி வகுப்புகளில் கற்கும் வாய்ப்பு உள்ளது. கல்லூரி வளாகத்தில் உள்ள அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகள், கொடிகள் மற்றும் பூச்செடிகள் மாசு இல்லாத காற்றை வழங்குகிறது. பசுமை வளாகத்தின் ஒரு பகுதி முயல்கள், வாத்துகள் மற்றும் புறாக்களின் வாழ்விடமாகவும், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்களின் புகலிடமாகவும் மாறியுள்ளது.